எப்படி இருந்தது இந்த பட்ஜெட்? அதில் ஒன்றும் இல்லை, தூரப்பட்டிருந்தார். அதான் இந்த பட்ஜெட். கடந்த கால ஆட்சியினுடைய திட்டங்களுக்கு பெயர்களை மாற்றி 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 அறிவிச்சிருக்கு. இதன் மூலமாக ஏற்பட போகிற பிரச்சனைகள் என்ன? நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயின்று கொண்டிருக்கக்கூடிய வேற சில மாநிலங்களில் பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவிகளுக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தை செலுத்தல. இது ஆதி திராவிட நலத்துறைக்கான நிதியை பெருமளவு குறைச்சிருக்கிறாங்க. தேவையானதுலேருந்து ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு எக்ஸசிவாக தான் போட்டிருக்கோம், நாங்கள் நிதியெல்லாம் குறைக்கல அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அது அரசு எப்பவுமே அப்படி தான் ஜாப் சொல்லும். நீங்கள் அப்படி ஏதேனும் புதிய திட்டங்களை அறிவிச்சிருக்கீங்களா? இந்த கறவை மாடுகள் ஆடு அதுவும் ஏற்கனவே கொடுத்தது. இதை இபிஎஸ் கிளைம் பண்ணுறாரு. இதை வரும் அதான் சொல்கிறேன், அதிமுக கொடுத்த திட்டமும் இருக்கு, திமுக கொடுத்த திட்டமும் இருக்கு. அப்போ நீங்கள் ஏமாத்த தானே செய்றீங்க, ஃபோர்ஜரி தானே இது. உலக வரலாற்றில் இப்படி ஒரு பட்ஜெட் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. வீடியோ என்கிட்ட ஆதாரம் இருக்கு, விஜய் பேசின வீடியோ. மீனவர்களுக்கு மீன்பிடி தடைக்காலங்களில் 8000 ரூபாயாக இருக்கக்கூடிய உதவித்தொகை 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். 8000 ரூபாய் கொடுத்த நிதியை 7000 ரூபாய் ஆக்கிருக்காங்க. துளியும் கூச்சமின்றி மாண்புமிகு நிதி அமைச்சர் சட்டப்பேரவையில் வாசிக்கிறாரு. இதை எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா, நிதி நிலைமையை நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னா ஒரு 2 years டைம் ஆகுன்றார். இதை தெரியாம தான் போலியான வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தீங்களா? இல்லைன்னா கடன் இருக்குல்ல, 10 லட்சம் கோடி கடனையும் திமுக தலையில வச்சார விஜய். வெக்கமா இல்லை உங்களுக்கு? அப்ப ஏன் அதிமுக வாங்கின கடன் நீங்க பேசல? எங்க அண்ணா அவர் சம்பாதிச்ச பணத்துல இருந்து எடுத்து கொடுப்பார் 2500 ரூபாய். கொடுக்க வேண்டியதானே? மேடையில சினிமா டயலாக் பேசுற மாதிரி பேசக்கூடாது. இன்னைக்கு இந்த 3 மாசத்துல 12 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலான முதலீடுகள் வெளிமாநிலங்களுக்கு போயிடுச்சு. விளையாட்டுக்கு அதிக கவனம் செலுத்தப்பட்டிருக்கு, விளையாட்டுத்துறைக்கு. அவருடைய ரசிகர்களை பொறுத்தளவுல வெறும் எது இருந்தா போதும். வாரத்துல ஒரு நாள் ஏதாவது ஒரு இடத்த போய் ஆய்வு செய்வார், ஒரு ரீல்ஸ் போடுவார். அது அவங்களுக்கு என்ன இன்ஸ்டாகிராமில் இது போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம். இந்த அரசு இப்படி நீடிச்சுன்னா பெரும் பொருளாதார சரிவை தமிழ்நாடு சந்திக்கும். ஆய்வு பண்றதுக்காக ஒரு 10 கோடி கிட்ட ஒதுக்கி இருக்கிறாங்க, தடுப்பணைகள் கட்டுவதற்கான ப்ராசஸ் பண்றதுக்கு. இந்த முயற்சி எப்படி பார்க்குறீங்க? அது தாவேக அரசு செய்து முடிக்கும் நம்புறீங்க? நீங்க அறிவிச்சிருக்கீங்க, பட் அதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மி. ஏற்கனவே இதெல்லாம் ஆய்வு செய்து இதற்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் செய்து முடித்து விட்டார்கள்ங்கிறது என்னுடைய பார்வை. அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறாங்க அப்படின்ற பொழுது அது பார்க்கலாம். அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் திரு செந்தில்வேல் அவர்கள். அவரிடம் தற்போதைய முக்கியமான அரசியல் விவகாரங்கள் பற்றி உரையாட இருக்கிறோம், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த நேரம் தமிழ்நாடு அரசினுடைய, குறிப்பாக தாவேக அரசினுடைய முதல் பட்ஜெட் கூட்டத்தொடர், பட்ஜெட் அறிவிப்புகள் வெளியாயிருக்கு. எப்படி இருந்தது இந்த பட்ஜெட்? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைம் ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க. கொஞ்சம் பார்க்கும்போது பரவாயில்ல அப்படின்னு ஏதாவது இருக்கா, இல்லை இன்னும் சொல்வதற்கு என்ன இருக்குன்னா முதல் கட்ட பார்வைங்க. நீங்கள் அந்த ஒரு திரைப்படத்தில் சுந்தரராஜன், ஆர் சுந்தரராஜன் அவர்கள், இயக்குனர் ஆர் சுந்தரராஜன், நடிகரும் கூட, காமெடி நடிகர், ஒரு படத்தில் நடிச்சிருப்பார். ரோட்டில் போயிட்டுருப்பார், ஒரு எதிர்க்க ஒருத்தர் வருவார், அவரை கூப்பிட்டு தா அப்படிம்பார், ஒரு ஒயிட் பேப்பரை கையில் கொடுப்பார். அவன் அதை பிரித்து வாங்கி பின்னாடி முன்னாடி பார்ப்பான். அதில் ஒன்றும் இல்லை, தூரப்பட்டிருப்பார். அதான் இந்த பட்ஜெட். ஒரு வரையில் சொல்லணும்னா இங்கே இந்த பட்ஜெட் என்ன பண்ணியிருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த படையப்பா படத்தில் ஒரு காமெடி வரும்ல, மாப்பிள்ளை அவர் தான், ஆனால் அவர் போட்டிருக்க ட்ரெஸ் என்னது. அந்த மாதிரி கடந்த கால ஆட்சியினுடைய திட்டங்களுக்கு பெயர்களை மாற்றி 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 அறிவிச்சிருக்கு. அதை தவிர இந்த அரசு உருப்படியாக எதையும் செய்யவில்லை என்பதை விட பன்மடங்கு பின்னோக்கி இழுத்து சென்றிருக்கிறது. இதுவரைக்கும் பட்ஜெட்டில் யாரும் செய்யாத அளவிற்கு நிதியை குறைத்தது, குறிப்பாக பல்வேறு முக்கிய திட்டங்களுக்கு நிதிகளை குறைத்தல் உள்ளிட்ட அபாயகரமான போக்கிற்கு தமிழ்நாட்டை இட்டு சென்றிருக்கிறது இந்த நிதிநிலை அறிக்கை. அப்படித்தான் தொடக்க கட்டமாக சொல்லணும்னா அதான் சொல்லலாம். அதில் நீங்கள் சொல்லுது போல் அந்த நிதி குறைப்புன்றது பிரதான பிரச்சனையாக உருவாயிருக்கு. அதில் எஸ்பெஷலி இப்போது முன்னாள் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ்லாம் மேற்கோள் காட்டுற மாதிரி கல்விக்கான நிதின்றது கடந்த திமுக ஆட்சியில் ஏறிக்கொண்டே இருந்தது. ஆனால் இப்போ இப்படி குறைஞ்சிருக்கிறது. இதை எப்படி இது ஒரு பெரிய ஆபத்தாக மாறும் அப்படின்னு மக்களுக்கு புரியணுங்கிறதுக்காக கேட்குறேன். இதன் மூலமாக ஏற்பட போகிற பிரச்சனைகள் என்ன? இல்லை, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சீசோ நேர்களுக்கு டேட்டாவோடய பேசணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்விக்கான நிதியை பன்மடங்கு குறைச்சிருக்கிறாங்க. 10,000 கோடியை குறைச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் திமுக ஆட்சியில் அது கிராஜுவலாக ஏறிக்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் எவ்வளோலாம் ஏறிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த உங்களுக்கு டேட்டாவோட எடுத்து சொல்கிறேன். 2021-22 35,599 கோடி, அப்புறம் 36,895 கோடி, அப்புறம் 40,299 கோடி, அப்புறம் 44,042 கோடி, 46,767 கோடி. இடைக்கால பட்ஜெட்டில் கடைசியாக அந்த ஆட்சி போகிறதுக்கு முன்னாடி இடைக்கால பட்ஜெட்டில் 48,534 கோடி.
இப்போ இவங்க இந்த ஆண்டிற்கான முழுமையான ஒரு நிதிநிலை அறிக்கையை கொடுத்துருக்குறாங்க 44,527 கோடி. இப்போ நீங்கள் லாஸ்ட்டாக இருந்ததுக்கும் நீங்கள் கடைசியான ஃபுல் ஃப்ளெஜ்டு ஒரு பட்ஜெட் முழுமையான ஒரு நிதிநிலை அறிக்கையிலேருந்து கூட கம்பேர் பண்ணுங்க. 2025 2026 முழுமையான நிதிநிலை அறிக்கையில் 46,767 கோடி, இன்னைக்கு 44,527 கோடி. அப்படின்னா மோர் தென் 2,000 crores என்ன செஞ்சுருக்கிறாங்க இவங்க, குறைச்சிருக்கிறாங்க. எதில்? கல்விக்கான நிதியில். இது எங்கே கொண்டு போய் பேராபாயத்தை சேர்க்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கல்வி தான் நம்முடைய பெரும் செல்வம்னு நம்ம சொல்கிறோம். இப்போ கடந்த ஆட்சி காலத்தில் திமுக தலைவர் வார்த்தைக்கு வார்த்தை எங்கே பார்த்தாலும் யாரை பார்த்தாலும் படிக்கிறீங்களா, நல்லா படிங்க, என்ன படிக்கிறீங்க, நல்லா படி இதை சொல்லிக்கிட்டே இருப்பார். அதனால தான் வந்து நீங்கள் வந்து புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாய், தமிழ் புதல்வன் திட்டம் 1000 ரூபாய், நான் முதல்வன் திட்டம், இவ்வளவு முதலமைச்சர் படைப்பகங்கள், இது எல்லாமே வந்து எப்படியாலும் கல்வியில் வந்து தமிழ்நாட்டை மேலே கொண்டு வந்துங்கிற ஒரு பெரும் வேட்கை வந்து கடந்த ஆட்சிக்கு இருந்துச்சு, முதலமைச்சருக்கு இருந்துச்சு. அதனுடைய விளைவு பார்த்தீங்கன்னா குறிப்பாக அரசு பள்ளியில் வரலாற்றில் இல்லாத அளவிற்கு அரசு பள்ளியில் மாணவர் சேர்க்கை அதிகரித்தது. இதை இந்த அரசுமே ஒத்துக்குது, இந்த அரசுமே அதை ஒத்துக்கிறாங்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்காக ஒன்றிய அரசு கொடுத்த அவார்டை வெக்கமே இல்லாமல் இந்த அரசு வாங்கிக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த அளவிற்கு அரசு பள்ளிகள் தரம் உயர்த்தப்பட்டன. அரசு பள்ளி மாணவ மாணவிகள் வெளிநாடுகளுக்கு கல்வி சுற்றுலா அழைத்து செல்லப்பட்டார்கள். அரசு பள்ளியில் பயின்ற மாணவ மாணவிகள் IIT IIM போன்ற மிகப்பெரிய நிறுவனங்களில் போய் சேரக்கூடிய சூழல் எல்லாம் பார்த்தோம். இப்போ நீங்கள் நிதியை குறைச்சிட்டிங்கன்னா இது எல்லாமே அடிவாங்கும். இப்போ நான் இந்த நேர்காணலுக்கு போவதற்கு முன்பாக எனக்கு வந்த ஒரு அதிர்ச்சி செய்தி, முதல் முறையாக உங்கள் தொலைக்காட்சிக்கு அதை சொல்கிறேன். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயின்று கொண்டிருக்கக்கூடிய வேறு சில மாநிலங்களில் பயின்று கொண்டிருக்கக்கூடிய மாணவிகளுக்கு செலுத்த வேண்டிய கட்டணத்தை செலுத்தலை. கல்லூரி அவங்களை வெளியில் போகணும்னு சொல்லுது. இவங்க வேறு வழி இல்லாமல் இவங்க கையிலிருந்து இந்த கட்டணத்தை செலுத்தியிருக்கிறாங்க. பலரும் இவ்வாறு இந்த கட்டணத்தை செலுத்தி விட்டார்கள். இது ஒரு பெரிய பிரச்சனையாக வெடிக்க போகுதுன்னு தெரிஞ்சவுடன் வேகமாக அந்த கட்டணத்தை செலுத்திய அந்த மாணவ மாணவிகளினுடைய அக்கௌண்ட்டுக்கு பணம் போயிருக்குது. கடந்த ஆட்சி காலத்தில் நேரடியாக எந்த கல்வி நிறுவனத்தில் படிக்கிறாங்களோ அங்கே தான் போகும். அப்போது இந்த மாதிரியான குழப்பங்கள்லாம் இப்போவே தொடங்கி இருக்குது. இது ஒரு பேராபத்து. குறிப்பாக கல்வி, அதே மாதிரி வந்து ஆதி திராவிட நலத்துறைக்கான நிதியை பெருமளவு குறைச்சிருக்கிறாங்க, இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு. இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து போலியான சமூக நீதியை பேசினீர்கள், போலியான கல்வி வளர்ச்சியை பேசினீர்கள் தாவேகா அப்படிங்கிறத அம்பலப்படுத்தக்கூடிய ஒன்றாகத்தான் இந்த நிதிநிலை அறிக்கை நமக்கு இருக்கிறது. இந்த கல்விக்கான நிதி குறைப்பு சம்பந்தமாக இப்போ அதுக்கப்புறம் செயலர் வந்து பேட்டி கொடுக்கும்போது சொல்கிறாரு, காரணம் என்னென்னா இப்போ போன வருஷத்தில் செலவுன்றது 42,351 கோடி, ஆனால் அதில் அறிவிக்கப்பட்டதுன்றது 48,531 கோடிக்கு அறிவிச்சிருந்தாங்க. நாங்கள் அதையெல்லாம் நாங்கள் குறைச்சோம். சேலரி பேக்கேஜஸில் கொஞ்சம் தவறுகள் நடந்திருந்தது, அதை எல்லாத்தையும் நாங்கள் குறைச்சிருக்கோம். இப்போவும் கூட தேவையானதுலேருந்து ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு எக்ஸசிவாக தான் போட்டிருக்கோம், நாங்கள் நிதியெல்லாம் குறைக்கல அப்படின்னு ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. அது அரசு எப்பவுமே அப்படி தான் ஜாப் சொல்லும். அரசு எப்பொழுதுமே தன் தரப்பில் நீங்கள் நான் ரொம்ப போன வாட்டி விடுங்க, அதுக்கு முந்தின பட்ஜெட்டில் எவ்வளோ போட்டாங்க, நீங்கள் அந்த அளவுக்கு அது போட்டிருக்கீங்களாங்கிற ஒப்பீடுக்கு வரணும்ல. அப்போ நீங்கள் கிட்டத்தட்ட இடைக்கால பட்ஜெட் ஒப்பிடுகின்ற பொழுது 4000 கோடி ரூபாய்க்கு மேலே குறைச்சிருக்கிறீங்க இல்லையா? முழுமையான நிதிநிலை அறிக்கை ஒப்பிடுகின்ற பொழுது 2,500 கோடி ரூபாய் 2000 கோடி ரூபாய்க்கு மேலே நீங்கள் குறைச்சிருக்கிறீங்கன்னு சொன்னால் சரி, ஏன் ஆதி திராவிட நலத்துறைக்கான நிதி எங்கே குறைச்சிங்க, ஏன் குறைச்சிங்க, அது இன்றைய கேள்விக்குள்ளாகுது இல்லை. இப்போ நீங்கள் இவர்களை ஆதரித்த பல தளங்களில் இவர்களை ஆதரித்த தோழர் எவிடன்ஸ் கதிர் அவர்கள், தலித்திய செயற்பாட்டாளர், அவர் இன்னைக்கு கேட்குறாரு, அவருடைய சமூக வலைதள பதிவில் கேட்குறாரு, 2022ஆம் ஆண்டு காலகட்டத்தில் எல்லாம் கடந்த திமுக ஆட்சி காலத்தில் சொல்கிறாரு, ஆட்சிக்கு வந்தவுடன் 4,200 கோடி ரூபா ஆதி திராவிட நலத்துறைக்கு ஒதுக்கியிருக்காங்க. இன்றைக்கு அது 3,900 கோடி ரூபாயாக குறைஞ்சிருக்கு. அப்போ 4,200 கோடி ரூபா அங்கே இருக்குது, 3,900 கோடி ரூபா அங்கே இருக்குது. நீங்கள் எத்தனை 100 கோடி ரூபாய் குறைச்சிருக்கிறீங்க? அப்போது உங்களுடைய நோக்கம் என்ன? இப்போ இந்த நிதி எங்கே டைவெர்ட் பண்ணப்படுது அப்படிங்கிற கேள்வி இயல்பாகி வெளிக்கிறது. இப்போ நீங்கள் இன்னொன்றுங்க, ஒரு எந்த அரசு வந்தாலும் ஒரு அரசு வருகின்ற பொழுது புதிய திட்டங்கள் அறிவிப்பாங்க. இப்போ போன ஆட்சியில் புதிய திட்டங்கள் அப்படின்னா நான் முதல்வன் இதற்கு முன்பு எந்த ஆட்சியிலும் அறிவிக்கப்படாத திட்டம் தான். புதுமை பெண் எந்த ஆட்சியிலும் அறிவிக்கப்படாத திட்டம். தமிழ் புதல்வன் எந்த ஆட்சியிலும் அதற்கு முன்பு அறிவிக்கப்படாத திட்டம். காலை உணவு அதற்கு முன்பு எந்த ஆட்சியிலும் அறிவிக்கப்படாத திட்டம். இப்படி அறிமுகப்படுத்தப்படாத அறிவிக்கப்படாத புதிய திட்டங்கள் சோசியல் எம்பவர்மெண்ட்டை கொடுத்துச்சு, சமூக மேம்பாட்டை கொடுத்துச்சு, மாணவ மாணவிகளுடைய வாழ்க்கையில் பெண்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் முன்னேற்றத்தை கொடுத்ததை நம்ம கண்கூடாக நம்ம என்ன செஞ்சோம், பார்த்தோம். நீங்கள் அப்படி ஏதேனும் புதிய திட்டங்களை அறிவிச்சிருக்கிறீங்களா? முதல்வர் படைப்பகங்கள் புதிய திட்டம், அன்புச்சோலை திட்டம் புதிய திட்டம், வீடு தேடி ரேஷன் புதிய திட்டம், மக்களை தேடி மருத்துவம் புதிய திட்டம், கடந்த ஆட்சி காலத்தில் கொடுத்த திட்டம்,
புதிய திட்டம் நான் சொல்றதை வெட்டி ஒட்டி இந்த ஆட்சி காலத்தில் போட்ட மாதிரி பரப்பிடுவாங்க தாவேகா. இதெல்லாம் கடந்த ஆட்சி காலத்தில் போட்டது. இப்போ நீங்க எந்த காலத்தில் என்ன பண்ணிருக்கீங்க? மாற்றம்னு சொன்னாங்க. அன்புச்சோலை திட்டத்துக்கு முதியோர் பொழுதுபோக்கு மையங்கள், லேப்டாப் திட்டம், உலகம் உங்கள் கையில்ங்கிற திட்டம், வெற்றி கணினி திட்டம், கலைஞர் கனவு இல்லம் திட்டம், வெற்றி வீடு தேடி திட்டம், வீடு திட்டம், மாடல் பள்ளி, தகைசால் பள்ளிகள் கடந்த ஆட்சி காலத்தில் கொண்டு வந்தது. அதை பெருந்தலைவர் காமராசர் சிறப்பு பள்ளிகள் மற்றும் நவீன உண்டு உறவிட பள்ளிகள், முதல்வர் படைப்பகங்களை டிஜிட்டல் நூலகங்கள், நன்னிலம், மண்ணின் மகள், எல்லாமே போன கவர்மெண்ட்ல இருந்த திட்டங்கள். இலவச சைக்கிள் கொடுப்போன்னு இருக்கீங்க, ஏற்கனவே கொடுத்தது தானே, ஜெயலலிதா அம்மா கொடுத்தது, நீங்க கொடுக்குறீங்க, அதுக்கு பேரை மாத்துறீங்க. இந்த கறவை மாடுகள், ஆடு, அதுவும் ஏற்கனவே கொடுத்தது. இதை இபிஎஸ் கிளைம் பண்றாரு. அதான் சொல்றேன், அதிமுக கொடுத்த திட்டமும் இருக்கு, திமுக கொடுத்த திட்டமும் இருக்கு, அதிமுக கொடுத்த திட்டமும் இருக்கு. இப்ப 100 யூனிட் இலவச மின்சாரம் அதிமுக கொண்டு வந்த திட்டம், அது கடந்த திமுக ஆட்சியும் தொடர்ந்துச்சு. இப்ப நீங்க 200 யூனிட்னு சொன்னீங்க, அப்ப 200 யூனிட் எல்லாருக்கும் கொடுக்குறீங்களா? இல்ல, 500 யூனிட் பயன்படுத்துபவர்கள் வரைக்கும் அதுல ஒரு செக் வைக்கிறீங்க. ஆனா 100 யூனிட் எல்லாருக்கும் இலவசம். அப்ப நீங்க ஏமாத்த தானே செய்றீங்க, ஃபோர்ஜரி தானே இது சார். நீங்க வந்து இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில செய்திகள் அடிப்படையில் நான் ஒன்று சொல்றேன், உங்களுக்கு இதோட பெரிய அதிர்ச்சிகரமான ஒரு செய்தியை சொல்றேன். உலக வரலாற்றில் இப்படி ஒரு பட்ஜெட் நீங்க பார்த்துருக்க மாட்டீங்க. வீடியோ என்கிட்ட ஆதாரம் இருக்கு, விஜய் பேசின வீடியோ. மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலங்களில் 8000 ரூபாயாக இருக்கக்கூடிய உதவித்தொகை 20000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். அவரே சொல்றாரு 8000 ரூபாயா இருக்குது, 20000 ரூபாயா உயர்த்தி வழங்கப்படும். அதற்கு முன்பு எவ்வளவு இருந்துச்சு? 5000 ரூபாய் இருந்துச்சு. அதை 8000 மாற்றியது யார்? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். 3000 ரூபாய் ஏற்றி 8000 ரூபாய் மாத்தினாரு. இவங்க எவ்வளவு மாத்திருக்காங்க தெரியுமா? இப்ப 7000 ரூபாய் ஆக்கியிருக்காங்க. 8000 ரூபாய் கொடுத்த நிதியை 7000 ரூபாய் ஆக்கியிருக்காங்க. துளியும் கூச்சமின்றி மாண்புமிகு நிதி அமைச்சர் சட்டப்பேரவையில் வாசிக்கிறாரு, 6000 ரூபாயாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மீனவர்களுக்கான இந்த மீன்பிடி தடைக்கால நிவாரண தொகையை நாங்கள் 7000 உயர்த்தி வழங்குகிறோங்கிறாரு. உங்க தலைவரே மீட்டிங்ல பேசியிருக்கிறாரு 8000 ரூபான்னு. நீங்க வெக்கமே இல்லாம சட்டமன்றத்தில் 6000 ரூபாயா இருக்கிறத நான் 7000 ரூபாயா அறிவிக்கிறேன்னு சொல்றீங்க. இப்ப இதற்கெல்லாம் யார் பதில் சொல்றது, யார் பொறுப்பேற்பது? இல்ல, ரொம்ப இந்த பட்ஜெட்டில் குறிப்பிட்டு சொல்வதற்கு என்று எதுவும் இல்லை. கடந்த கால ஆட்சியினுடைய திட்டங்களுக்கு இவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, வேற 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 பெயர் வைத்திருக்கிறார்கள். அதுதான் நம்ம வந்து சொல்லணும். இல்ல, இது தாய்மாமன் தங்க மோதிர திட்டம், அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலா உதயநிதி அவர்கள் பேசும்போதும் கூட புதுசா சரி ஓகே தான் புதுசா அறிவிச்சதுன்னு பார்த்தா அது ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அவருமே அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இல்ல, அந்த புதிய திட்டத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இப்ப நீங்க சில திட்டங்களுக்கு வந்து இவங்க வந்து நிதி கொடுக்குறாங்க. இப்போ இந்த தாய்மார்களுக்கு வந்து இவங்க சகோதரிகளுக்கு வந்து திருமணத்தின் போது நான் வந்து 1 பவுன் தங்கம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. 8 சவரன் பட்டு சிலை. இன்னைக்கு 1 சவரன் தங்கம் எவ்வளவு தெரியுமா சார்? 1 லட்சம் ரூபாயை தாண்டிடுச்சு. 1,06,000 ரூபாய். ஒரு பட்டு, நல்ல பட்டு மினிமம் 30,000 ரூபாய் இருக்கும். அப்போ 1,4 லட்சம் ரூபாய் சார், எல்லாம் சேர்த்தா. வேண்டாம், அரசு மொத்தமாக கொள்முதல் பண்ணது 1 லட்சம் ரூபான்னு வச்சுக்கோங்க சார். 1 லட்சம் ரூபாய். ஆண்டுக்கு சராசரியா தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய திருமணங்கள் எவ்வளவு தெரியுமா? 6 லட்சம் திருமணங்கள். சராசரியா சொல்றேன், ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம் திருமணங்கள் நடக்குது. 6 லட்சம் திருமணங்களுக்கு 6 லட்சம் இன்ட்டு 1 லட்சம் போடுங்க, 6000 கோடி. நீங்க பட்ஜெட்ல அனௌன்ஸ் பண்ணிருக்கீங்களா? 6000 கோடி. 812 கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு. 800 கோடி எங்க இருக்கு? 6000 கோடி எங்க இருக்கு? இல்ல, எப்பவுமே முதற்கட்டத்துக்குன்னு ஒரு இல்ல அப்ப மத்தபடி ஃபர்தரா தானே பண்ணுவாங்க. இது ஓராண்டு பட்ஜெட் சார். இது அடுத்த வருஷம் தான் இனிமேல் ஃபுல் பட்ஜெட். இந்த ஆண்டுக்கான மொத்த செலவு தான் இது. இந்த இடத்துல நிதியமைச்சர் சொல்றத நான் மேற்கோள் காட்டுறேன். இந்த நிதி நிலைமை எல்லாம் கொஞ்சம் மோசமா இருக்கு. ஆல்ரெடி வெள்ளை அறிக்கையெல்லாம் வெளியிட்டாங்க, 10 லட்சம் கோடி கடன். இதை எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா நிதி நிலைமைய நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னா ஒரு 2 இயர்ஸ் டைம் ஆகுன்றாரு. இதை தெரியாம தான் போலியான வாக்குறுதிகள் எல்லாம் கொடுத்தீங்களா? பேசும்போது என்ன எல்லா கட்சிகளும் கொடுக்கறது இல்ல இல்ல இல்ல. நீங்க வந்து என்ன சொன்னீங்க? இப்போ திமுக கூட மகளிர் உரிமை தொகை அறிவிச்சது. ஆமா, தகுதியானவர்களுக்குன்னு தேர்தல் வாக்குறுதியில சொல்ல. ஆனா இங்க வரும்போது தகுதியானவர்களுக்கு, அதுக்கப்புறம் எல்லாருக்கும் அதை எக்ஸ்டெண்ட் பண்ணாம. இப்ப தாவேக்கா முதற்கட்டமா இது பண்ணும்போது அவங்க பார்ஷியலா பண்ணிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்கன்னு ஏன் நம்ப? நல்ல கேள்வி. திமுக ஆட்சிக்கு வரும்போது தமிழ்நாட்டோட பொருளாதாரம் எவ்வளவு? ஸ்டாலின் முதலமைச்சராக 2021 மே 7ஆம் தேதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்று சொல்லி கிண்டி ஆளுநர் மாளிகையில் பதவியேற்றுக் கொண்ட பொழுது தமிழ்நாட்டில் கொரோனா கோர தாண்டவம் ஆடியது. தொழில்கள் முடங்கி போயிருந்தன. மக்கள் மருத்துவமனைகளுக்கும் வீடுகளுக்கும் அலைந்து கொண்டிருந்தார்கள். தமிழ்நாட்டுடைய பொருளாதாரம் 0.07.
வெறும் 0.07, 1 விழுக்காடு கூட இல்லை. அப்ப அவர் பொறுப்பேற்கிறார், பொருளாதாரத்தை மெல்ல உயர்த்துகிறார், நிறைவு செய்கின்ற பொழுது 11.19 விழுக்காடு. நீங்க அதை கொஸ்டின் பண்ணீங்க, என்ன சொன்னீங்க? அது என்ன எல்லாருக்கும் கொடுக்க மாட்டீங்களா? தகுதி உடையவர்களுக்கு. அது என்ன தகுதி? நீங்க யாரு தகுதியை பார்க்கறது? இதுதான் சமூக நீதியாலாம் நீங்க கேட்டீங்க. எல்லோருக்கும் கொடுக்கணும்னு சொன்னீங்க. இப்ப ஏன் எல்லாருக்கும் கொடுக்கல? உங்க தேர்தல் அறிக்கை என்கிட்ட இருக்கு, பக்கம் பக்கமா வச்சிருக்கேன். 500 யூனிட் மின்சாரம் அனைவருக்கும் இலவசம் சொன்னீங்க. 200 யூனிட் மின்சாரம் அனைவருக்கும் இலவசம்னு சொன்னீங்க. 200 யூனிட். இப்ப 500 யூனிட் வரைக்கும் பயன்படுத்தப்படுறது ஏன் ஃப்ராடுத்தனம் பண்றீங்க? இவ்வளவு வேண்டாம். திருவாளர் விஜய் அவர்கள் பேசிய வீடியோ உங்ககிட்டயும் இருக்கும், என்கிட்டயும் இருக்கும், நாட்டு மக்கள்கிட்ட இருக்கும். இப்படி சொடக்கு போட்டு சொன்னார். ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடம், அவர் வார்த்தை, ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிடம் தமிழ்நாடு முழுவதும் ஆதவர்ஜினாவும் சொன்னார், தமிழ்நாடு முழுவதும் அனைத்து பேருந்துகளிலும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். சொல்லிட்டீங்களா? ஏன் அறிவிக்கல? உடனடியாக உங்களுக்கு 2500 ரூபாய் ஏன் கொடுக்கல நாங்க கேட்கல. ஸ்டாலின் பொறுப்பேற்ற போது கொரோனா, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் 0.07. அப்ப தகுதி உடையவர்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு கொடுப்பதற்கு 2 வருஷம் ஆச்சு. அவங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி அதை சரி பார்த்து அவர்களுக்கு எல்லாம் சோதித்து அவர்கள் அதை பெறுவதற்கான தகுதி உடையவர்களா என்பதை தீர்மானிக்கணும். இன்னொரு பக்கம் பொருளாதாரத்தையும் என்ன செய்யணும், வலுப்படுத்தணும். 2 வருஷம் டைம் எடுத்தாரு, கொடுத்துட்டாரு. நீங்க பொறுப்பேற்கும் போது தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலம், 11.19 விழுக்காடு. இல்ல கடன் இருக்குல்ல, கடன் எவ்வளவு இருக்குது? இப்ப கடன் சுமை இப்ப வெள்ளை அறிக்கைப்படியே 10 லட்சத்தி சொச்சம் இருக்கு, 10 லட்சம் கோடி. இப்போ அதுல இருந்து நம்ம இன்க்ரீஸ் ஆக கூடாதுன்னு சொல்றோம். ஆல்ரெடி 3 மாசம் வந்த இந்த 22,000 கோடி, 21,000 கோடி சொச்சம் 22,000 கோடி கிட்ட வாங்கிட்டாங்க கடன். அப்போ அதுவும் நம்ம குற்றச்சாட்டா சொல்றோம். குறைக்கணும்னா ஏன் குறைக்கணும்? இல்ல கடனை குறைக்கணும்னா அப்ப இவங்க இந்த இடத்துல இவங்க சில விஷயங்கள் பண்ணணும்னு இவங்க எதுவும் இல்ல இல்ல நான் இப்படி எடுத்துக்கிறேன். நீங்க என்ன சொன்னீங்க? கடன் வாங்குறதுக்கு கடன் வாங்கிட்டாங்க. எவ்வளவு கடன் வாங்கினாங்க? இப்ப எவ்வளவு கடன் இருக்குது? திமுக ஆட்சியில் எவ்வளவு கடன் இருந்துச்சு? 2021 திமுக பொறுப்பேற்கின்ற பொழுது 10 ஆண்டு கால அஇஅதிமுக விட்டு சென்ற கடன் 4.57 லட்சம் கோடி. எக்ஸாக்டா ஒரு 5 லட்சம் கோடின்னு வச்சுங்க, ரவுண்டா 5 லட்சம் கோடி அப்படி வச்சுக்கிடுவோம், ஒரு புரிதலுக்கு சொல்றேன். வட்டி மட்டும் 37,586 கோடி. 5 வருஷத்துக்கு வட்டி மட்டும் 1,88 லட்சம் கோடி. மொத்த கடன்ல இந்த வட்டியையும் அவங்க வாங்கின மூலதன கடனையும் கழிச்சிட்டீங்கன்னா 2.85 லட்சம் கோடி தான் திமுக வாங்கின கடன். 10 லட்சம் கோடி கடனையும் திமுக தலையில வச்சார விஜய், வெக்கமா இல்ல உங்களுக்கு? அப்ப ஏன் அதிமுக வாங்கின கடன் நீங்க பேசல? சரி, அதிமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக 2011 ஜெயலலிதா அம்மையார் பதவியேற்பதற்கு முன்பாக தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி எத்தனை விழுக்காடு? கலைஞர் 13.12 விழுக்காடு பொருளாதாரத்தில் தமிழ்நாட்டை விட்டு சென்றார். 13.12 விழுக்காடு. நீங்க என்ன பண்ணீங்க? அதை 7.6, 5.37, 7.6, 4.92, 8.24, 7.15 அப்படியே ஏறி இறங்கி 3.25க்கு 0.07 கொண்டு விட்டீங்க. 0.07 ஏத்தி 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 ஸ்டாலின் எங்க கொண்டு போய் விட்டாரு? 11.19 விழுக்காட்டை கொண்டு போய் விட்டாரு. அப்ப ஸ்டாலின் ஏத்தி 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 திமுக ஏத்தி கொண்டு போய் விடணும், நீங்க இறக்கி கொண்டு போய் விட்டு கடன் வாங்கி வச்சுட்டு போயிருவீங்க. கடன் வாங்கி வச்சுட்டு போனா அஇஅதிமுக கேட்கறதுக்கு உங்க நாக்குல திராணி தெம்பு இருக்காது. யார் நாக்குல? விஜய் நாக்குல. கேட்கணும்ல. இதே ஜெயலலிதா அம்மையார வானலாவா புகழுகிறார், அதிமுகவை பத்தி அவர் பேசவே மாட்டேங்கிறாரு. ஆனா அதிமுக ஆட்சி காலத்துல தமிழ்நாடு கீழே போச்சு. திருப்பி ஏத்தி கொண்டு வந்து விட்டது யாரு? கலைஞர். அதன் பிறகு இறக்குனது யாரு? அதிமுக. திருப்பி ஏத்தி விட்டது யாரு? திமுக. இப்ப இறக்குறதுக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. அப்ப மொத்த கடன் 2.85 லட்சம் கோடி தான் யார் வாங்கினா? திமுக வாங்கிச்சு. அன்னைக்கு கூச்சமே இல்லாம நாட்டு மக்கள்கிட்ட அதெல்லாம் மறைச்சு தானே போய் சொன்னீங்க 10 லட்சம் கோடி கடன். நாங்க வந்தா கடனே வாங்க மாட்டோம். உங்க ரசிகைகள்லாம் இன்ஸ்டாகிராம்ல சொன்னாங்களே, எங்க அண்ணா அவர் சம்பாதிச்ச பணத்துல இருந்து எடுத்து கொடுப்பார் 2,500 ரூபாய், கொடுக்க வேண்டியதானே? அப்போ ஒரு அரசு இப்படித்தான் செயல்படுங்கிற அறிவு இப்பொழுதாவது என்ன செய்யணும்? ஒரு கட்சிக்கு வரணும். ஒரு அரசு இப்படித்தான் செயல்படும். மேடையில சினிமா டயலாக் பேசுற மாதிரி பேசக்கூடாது. வருவாய் பற்றாக்குறை திமுக எவ்வளவு இருந்துச்சு? திமுக வரும்போது வருவாய் பற்றாக்குறை எவ்வளவு இருந்துச்சு? அதை பேச சொல்லுங்க. ஜிஎஸ்டிபிக்கு நிகரான வருவாய் பற்றாக்குறையை பற்றி விவாதிப்பதற்கு மரிய வில்சனுக்கு அது குறித்த பொருளாதார தெளிவு இருக்குதா? தங்கம் தின்னரசு இந்த பக்கம் கூட்டு விடுவோம், மரிய வில்சன் அந்த பக்கம் கூட்டு விடுங்க, பேசிடுவாங்களா?
தமிழ்நாடு எதை நோக்கி போகுது? 45,000 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை. எப்ப திமுக பொறுப்பேற்ற அந்த டைம் 2020-21 62,325 கோடி. 2020-21 62,325 கோடி ரூபாய் வருவாய் பற்றாக்குறை. நீங்க பர்சன்டேஜ்ல சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட 3.486. அதை குறைச்சி 2021 பொறுப்பேற்று 2021-2022 நிதி ஆண்டிலே 45,000 கோடியா குறைச்சு காட்டினாங்க வருவாய் பற்றாக்குறையை. நீங்க 3.486 இருந்து 1.47 கொண்டு வந்தாங்க. வருவாய் பற்றாக்குறையை குறைத்து வருவாயை பெருக்கி முதலீடுகளை ஈர்த்து பொருளாதாரத்தில் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக மாற்றி காட்டினார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இன்னைக்கு இந்த 3 மாசத்துல 12 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலான முதலீடுகள் வெளி மாநிலங்களுக்கு போயிடுச்சு. பிசினஸ் டுடே உள்ளிட்ட இன்னும் பல ஆங்கில ஏடுகள் சொல்கின்றன, இந்த 3 மாதத்தில் 74 விழுக்காடு முதலீடுகளை ஈர்ப்பதில் நாம் பின்தங்கி இருக்கிறோம். எதை வச்சு நீங்க பேசுறீங்க? வெறும் ரீல்ஸ் போட்டா போதுமா? கோட்டு போட்டு அப்படியே ஏறி சுத்தி பார்த்துட்டு ரீல்ஸ் போட்டு அதிலேயே உங்களுடைய ஃபேன்ஸ் மகிழ்ச்சி அடைந்து கொள்வார்கள். அது உங்க ஃபேன்ஸை மகிழ்ச்சி அடைய செய்வதற்கு போதுமானதாக இருக்கும். தமிழ்நாட்டின் வாழ்வாதாரத்தை, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரத்தை பெருக்குவதற்கு அது எப்படி போதுமானதாக இருக்கும்? இந்த பட்ஜெட்டில் பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம அந்த கல்வி இது சம்மந்தமாக பேசணும், அதில் நிதி குறைக்கப்பட்டிருக்கு. அது இன்னொரு பக்கம் பார்த்தா விளையாட்டுக்கு அதிக கவனம் செலுத்தப்பட்டிருக்கு. விளையாட்டுத்துறைக்கு அவங்களது டபுள் தி ரேட் மாதிரி போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ வாரத்தில் 2 நாள் இருக்கிற பிடி பீரியட் எல்லா நாட்களிலும் ஈவினிங் 1 hour விளையாட்டுக்கான நேரம் ஒதுக்கப்படுகிறது அப்படின்றது. அது ஆக்சுவலாக விளையாட்டுன்றது தேவையான ஒரு விஷயம் தான். அதுக்கு நிதி அதிகப்படுத்தி இருக்கிறது எப்படி பார்க்குறது? ஆக்கப்பூர்வமாக எதை செஞ்சாலும் வரவேற்கலாம், அதில் மாற்று கருத்து இல்லை. அதை நம்ம எப்போ வெயிட் பண்ணணும், இதை எப்படி முறையாக பயன்படுத்துகிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம். ஆனால் விளையாட்டில் கடந்த 5 ஆண்டு காலகட்டத்தில் திமுக செய்த மகத்தான சாதனைகளை யாரும் மறுக்க முடியாது. ஸ்னேகா என்ற ஒரு தங்கை கம்பி தெருவில் சாலையில் கயிறு மீது நடந்து வித்தை காட்டக்கூடிய குடும்பத்தை சேர்ந்தவர். அவங்க இதுக்கு போய் சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளில் ஜிம்னாஸ்டிக்கில் போய் தங்கப்பதக்கம் வென்று வந்தார். தேர்ந்தெடுத்து பயிற்சி கொடுத்து மாற்றி காட்டியவர் உதயநிதி ஸ்டாலின். அப்படி எத்தனை பேருடைய வாழ்க்கை மாறியது என்பதை அவர்களை இரத்தமும் சதையுமாக அவர்கள் நின்று சாட்சியம் சொன்னார்கள். உயர குறைபாடு கொண்ட ஒரு மாற்றுத்திறனாளி தம்பி, அவரை அந்த ஊரில் அத்தனை கேலி கிண்டல் பேசுவாங்க. அவரை அழைச்சி அவருக்கு ஸ்போர்ட்ஸில் நம்ம ஏதாவது சாதிக்கலான்னு முடிவு கொண்டாரு. அவரை பளுதூக்கும் போட்டியில் அவருக்கு பயிற்சி கொடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான பளுதூக்கும் போட்டியில் அவர் சர்வதேச அளவில் மெடல்களை வாங்கி அவர் அரசு நிறுவனத்தில் அதற்காக ஸ்போர்ட்ஸ் கோட்டால் அவருக்கு வேலை கொடுத்து அரௌண்ட் 1 லட்சம் ரூபாய் கிட்ட அவருக்கு சம்பளத்தை கொடுத்து அவருக்கு இன்றைக்கு திருமணமாகி குழந்தையும் பிறந்திருக்கிறது. அவர் மகிழ்ச்சியோட உதயநிதி ஸ்டாலினுக்கு நன்றி சொன்னார். இதெல்லாம் நான் சொல்றது 2-3 உதாரணங்கள். அது ஒரு விழாவே சென்னையில் நடத்தினாங்க 5 வருஷத்துல. ஏதோ அவர் கார் ரேஸ் நடத்தினதெல்லாம் கூட பலரும் கேள்வி செஞ்சாங்க. கார் ரேஸ் நடத்தியதால தமிழ்நாடு பெற்ற பலன்களும் பொருளாதார வளர்ச்சியும் எவ்வளவு, அதை சிந்திக்கிற அறிவு இருக்கிறவன் அதை சிந்திப்பான். செஸ் ஒலிம்பியாட் தமிழ்நாட்டில் நடந்துச்சு, கேலோ இந்தியா தமிழ்நாட்டில் நடந்துச்சு, எவ்வளவு விளையாட்டுக்கள் இல்லையா? அதனால நீங்க புதுசா எதையும் செய்ய போறதில்லை, செய்ய முடியாது. உங்களுக்கு எனக்கு என்னன்னா அவருடைய ரசிகர்களுக்கு அதை செய்ய வேண்டிய தேவையும் இல்லை. அவருடைய ரசிகர்களை பொறுத்தளவில் வெறும் எது இருந்தால் போதும். அவர் வாரத்தில் ஒரு நாள், நான் இன்னைக்கு சொல்கிற சீசனில் வேணா இது என் வார்த்தை தஞ்சாவூர் கல்வெட்டு மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. வாரத்தில் ஒரு நாள் ஏதாவது ஒரு இடத்த போய் ஆய்வு செய்வார், ஒரு ரீல்ஸ் போடுவார். அது அவங்களுக்கு எனஃப். வாரம் வெள்ளிக்கிழமை பட்டு வேட்டி படிச்சுட்டே வருவார். சனிக்கிழமை மாற்றுக் கட்சியினர் அங்கே போய் சேர்ந்துடும். அவங்களா போய் சேர்ந்துப்பாங்க, இவர் கண்டுக்க மாட்டார். சனி ஞாயிறு லீவ். கவர்மெண்ட் ஸ்டாஃப் மாதிரி, கவர்மெண்ட் ஸ்டாஃப் கூட பல கவர்மெண்ட் ஸ்டாஃப் அவ்வளோ உழைக்கிறாங்க, அரசு ஊழியர்கள். நான் சொல்கிறது இன் ஜென்ரலாக அரசு ஊழியர்களுக்கு சனி ஞாயிறு பொதுவாக விடுமுறைங்கிற அர்த்தத்தில் சொல்கிறேன். அந்த மாதிரி இவர் என்ன செய்கிறார், ஒரு முதலமைச்சர் அப்படிலாம் இருக்க முடியாது. சனி ஞாயிறு லீவு, 6 மணிக்கு மேலே யாரையும் பார்க்க முடியாது. முதலமைச்சர் கேம்ப் ஆஃபீஸுங்கிறது 24/7, அதெல்லாம் கிடையாது. 6 மணிக்கு மேலே யாரும் பக்கத்தில் வராது. 6 மணிக்கு மேலே பிஸியாகிறார் என்ன. அப்போ 6 மணிக்கு மேலே யாரும் அவரை பார்க்க முடியாது. சனி ஞாயிறு லீவு. வாரத்தில் ஒரு நாள் ஒரு ஷூட்டிங், ரீல்ஸு, முடிஞ்சு போச்சு. இன்ஸ்டாகிராமில் இது போதும் அப்படின்னு நினைக்கிற ஒரு கூட்டம். இதெல்லாம் எப்போ தெரியும் தெரியுமா? தமிழ்நாடு கீழே போய் பொருளாதாரத்தில் பின்னாடி போய் நான் சாபம் கொடுக்குறதா நினைக்காதீங்க. இந்த வண்டி தரிகட்டு போச்சுன்னா விபத்துக்குள்ளாருன்னு எச்சரிக்கிறேன். அப்படி ஆகாமல் நீங்கள் உள்ளபடியே வளர்ச்சி பாதைக்கு அழைத்து சென்றால் நான் உங்களை பாராட்டவும் நான் என்ன செய்கிறேன், தயாராக இருக்கிறேன். எனக்கு என்ன உங்களுக்கு எனக்கு வாய்க்கா வரப்பு தகராறா ஒன்றும் கிடையாது. இந்த வண்டியில் இப்படி போச்சுன்னா மோதிருப்பா, ஹெல்மெட் போடாமல் போகிறீங்கப்பான்னு நம்ம சொல்கிறோம்ல, போகும்போதே அபசகுணமாக பேசாமல் சொல்லக்கூடாது. அது இப்படி போனால் ஆயிருங்கிற அர்த்தத்தில் சொல்கிறது. அந்த அர்த்தத்தில் நான் சொல்கிறேன், இந்த அரசு இப்படி நீடித்துச்சுன்னா பெரும் பொருளாதார சரிவை தமிழ்நாடு சந்திக்கும்.
வேளாளர் திண்டாட்டம் வரும். அன்னைக்கு வேளாளர் திண்டாட்டம் வருகின்ற பொழுது இவரை ஆதரித்து விசிலடித்தவர்களே ஐயோ நாம் தவறிழைத்து விட்டோம் என்று அன்றைக்காவது சிந்திப்பார்களான்னு எனக்கு தெரியல, இல்லை அன்னைக்கும் விசில் அடிச்சுட்டு இருப்பாங்களான்னு தெரியல. இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற பிரதானமான பிரச்சனை அப்படிங்கிறது மேகதாது விவகாரம், காவிரி நீர் வரல அப்படிங்கிறது. அங்கே ஏதோ இயற்கையாக பார்த்து மழை பெய்ததுனால இப்போ இங்கே தண்ணி வந்துக்கிட்டு இருக்கு கொஞ்சமாவது. இந்த விஷயம் பற்றி இந்த பட்ஜெட்டில் ஏதாவது இருக்குமா? விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் ஏதாவது இருக்குமா? குறிப்பாக இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி பற்றி ஏதாவது சொல்லுவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அது நாளைக்கு வேளாண் தள்ளுபடியில் ஏதாவது வருதான்னு பார்க்கலாம். ஆனால் இதில் இல்லாதது குறிப்பாக ஆனால் அதில் ஒரு விஷயத்தை நம்ம ஹைலைட் பண்ணுவோமே. ஒரு ஆய்வு பண்ணுறதுக்காக ஒரு 10 கோடி கிட்ட ஒதுக்கி இருக்கிறாங்க தடுப்பணைகள் கட்டுவதற்கான ப்ராசஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லி. இந்த முயற்சி எப்படி பார்க்குறீங்க? அது தாவேக அரசு செய்து முடிக்கும்னு நம்புறீங்களா? இல்லைங்க, தடுப்பணைகள் குறித்த ஆய்வுகளை எல்லாம் ஏற்கனவே முத்தமிழ் டாக்டர் கலைஞர் செய்து முடித்து அதை கட்ட வேண்டிய இடத்தெல்லாம் கட்டிட்டார். தமிழ்நாட்டில் பெருந்தலைவர் காமராஜர் கட்டிய மாபெரும் அணைகள் உண்டு. எம்ஜிஆர் கட்டிய அணை இருக்குது, பிரிட்டிஷ்காரர்கள் கட்டிய அணை உண்டு. 42 அணைக்கட்டுகளை கட்டியவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர், மறந்துடாதீங்க. எங்கள் மாவட்டத்தில், நெல்லை மாவட்டத்தில் மட்டும் கொடுமுடியாறு, நம்பியாறு, வடக்கு பச்சையாறு, பொய்கையாறு, கோதையாறு, நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டம் போட்டிங்கன்னா மாம்பழத்துறையாறு, 42 அணைகள், 1 2 42 அணைக்கட்டுகள். அணை ப்ராப்பர் அணையாகவே கட்டினார். காவிரியை பொறுத்தளவில் அணை கட்ட முடியாது. ஏன்னா அது என்ன ஒரு நதியில் நீங்கள் என்ன செய்ய முடியாது. நதியை மறித்து அணையை கட்டிங்கன்னா ஊருக்குள்ளே வெள்ளம் அழிஞ்சு போகும். அந்த அறிவே இல்லாமல் பல பேர் கேட்கலாம் காவிரியில் அணை கட்டினான்னு. நம்ம என்ன சொல்கிறது இல்லை, எல்லாம் வாட்ஸ்அப்பில் பார்த்துட்டு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ நதிகளில் என்ன செய்ய முடியும்னா நீங்கள் தடுப்பணை கட்டலாம். தடுப்பணைகள் எவ்வளவு தூரம் கட்டினா அந்த தண்ணி ஊருக்குள்ளே வராதோ அவ்வளோதான் கட்ட முடியும். அப்போ தடுப்பணைகள் கட்டலாம். அப்போ தடுப்பணைகள் இங்கே இப்போ காவிரியில் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா மொத்தம் 4 அணைகள் இருக்குது. ஒன்று கரிகாலன் கட்டியது, கிபி 2ஆம் நூற்றாண்டு கரிகாலன், நம்ம கரிகால் சோழன் கட்டியது. அது கல்லணை. அது 1 TMC தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடிய ஒன்று. அதே மாதிரி முக்கொம்பு, அது சர் காட்டன் கட்டியது, பிரிட்டிஷ்காரர் கட்டியது. அதே மாதிரி கீழணை ஒன்று அங்கே இருக்குது, அதுவும் சர் காட்டன், பிரிட்டிஷ்காரர் கட்டினது. இன்னொரு அணை மாயனூர் தடுப்பணை, அதை கட்டியவர் முத்தமிழ் டாக்டர் கலைஞர், 1.5 TMC தண்ணீரை தேக்கி வைக்கக்கூடியது. இது இல்லாமல் பல இடங்களில் ஷட்டர் மூலமாக ஷட்டர் போட்டு தேக்குவாங்க. அங்கங்கே தேக்கி அவர் பாசன பரப்பை பெருக்கி இருக்கிறார். அதான் உண்மை, இது ஃபேக்ட். இது எதையுமே புரியாமல் ஐயோ 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 என்ன அது ஓகே. சாத்தியமுள்ள விடயங்களை செய்தால் நல்லது, சாத்தியமற்ற அதுதான் நான் கேட்கிறேன். இப்போ அதுக்கான முயற்சிகளை எடுக்கிறாங்க அப்படின்ற பொழுது அது பார்க்கலாம். ஓகே ஓகே. ஏன்னா அது நடத்துறாங்களா இல்லையான்னு தற்போது நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைகளை உங்களோட ரியாக்ஷன் என்னன்றதை பொறுத்து நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம், பார்ப்போம். ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க, பார்ப்போமே. ஒருவேளை இத்தனையும் தாண்டி அவர்கள் ஏதேனும் ஒன்றை ஆக்கப்பூர்வமாக செய்தால் வரவேற்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டாயம் அவங்கள அதெல்லாம் கிடையாது, நீ நல்லதே செஞ்சாலும் திட்டணுங்கிற அளவுக்கு நான் தாவேகாரங்க மாதிரியான மனநிலையில் நான் பேச மாட்டேன். நீங்கள் அறிவிச்சிருக்கிறீங்க, பட் அதுக்கான சாத்தியக்கூறுகள் கம்மி. ஏற்கனவே இதெல்லாம் ஆய்வு செய்து இதற்கு முன்பு இருந்த ஆட்சியாளர்கள் செய்து முடித்து விட்டார்கள்ங்கிறது என்னுடைய பார்வை. அதை தாண்டி மிஸ் பண்ண இடம் இருக்குது, நாங்கள் ஒன்று அட்ரஸ் பண்ணி நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா வரவேற்போம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குது. பல்வேறு தகவல்கள் மற்றும் கருத்துக்களை பயந்து நம்பிக்கை ரொம்ப நன்றி.